வணக்கம். ட்ரம்ப் டேரிஃப் 25% போட்டிருக்காங்க. அது வந்து எந்தெந்த செக்டர் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த செக்டர் அஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஐடி தாங்க அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர், சர்வீஸ் செக்டர், கார்மெண்ட்ஸ். ஸோ இந்த 4 செக்டர்லேயும் வந்து எந்தெந்த ஸ்டாக்கு எவ்வளோ இறங்கியிருக்கு இந்த டேரிஃப் போட்டதுனால இந்த மந்த் ஹையிலேருந்து, ஸோ லாஸ்ட் மந்த் ஹையிலேருந்து எவ்வளோ வந்து இறங்கியிருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு a recent report, the IT sector Nifty has emerged as the worst performing sector in 2025, doubling approximately 25%, driven by significant foreign institutional investors FII sell-offs totally over 50,000 crore, coupling with concerns around layoff and the accelerating role of AI in the industries. ஆமாங்க, அவங்க இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர்த்த லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ரீசன். அது இல்லாமல் எஃப்ஐஸ் வந்து அவங்க 50,000 கோடிக்கு பக்கம் ஐடி செக்டரில் மட்டும் விற்றுருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எந்தெந்த ஸ்டாக் எவ்வளோ இறங்கியிருக்கு, என்ன பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஜூலை மந்த் ஹையிலேருந்து இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1649 ஹை. அவனுடைய இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1414ங்க. 12% வந்து அவன் இந்த லாஸ்ட் மந்த் ஹையிலேருந்து இப்போ கரண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கான். ஸோ அதனுடைய சப்போர்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1310. ஸோ இது என்ன அது என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்த லோ. அது டிசிஎஸ் அதே மாதிரி 1390 ஹை. கரண்ட் ப்ரைஸ் 1030ங்க. 11% வந்து ஹையிலேருந்து இறங்கியிருக்கிறான். ஸோ அவனுடைய அடுத்த லெவல் சப்போர்ட் எடுத்ததுனால 2900. ஹச்சிஎல் டெக் அதுதாங்க கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு. 1745 ஹை. 1451, 15% லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஹையிலேருந்து. அதனுடைய அடுத்த சப்போர்ட் எடுத்துக்கினாக்கா 1308 அந்த ரேஞ்சில் ஹச்சிஎல் டெக்குக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ விப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 272ங்க அதனுடைய இந்த ஜூலை ஹை. ஸோ அவன் வந்து இப்போ கரண்ட் ரேட் 238, அதுவும் 11% வந்து இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவனுடைய சப்போர்ட் கூட 228 அந்த ரேஞ்சில் தான் அவனுடைய சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஹையில் இருந்தான். 323 அந்த ரேஞ்செல்லாம் இருந்தான் லாஸ்ட் டைம் மார்க்கெட். நிஃப்டி 26,000 அந்த ரேஞ்ச் இருக்கிறப்போ. ஸோ அங்கேருந்து இறங்கினவன் 265 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி 280 வரைக்கும் போயிட்டு இப்போ 240 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அதனுடைய அடுத்த லெவல் தான் 228ங்கிற மாதிரி சார்ட்டில் இருக்குது. கோஃபோர்ஜ் எடுத்திங்கன்னா 1994 ஹைங்க. 1601 கரண்ட் ரேட். ஸோ அவன் ஹையிலேருந்து 17% வந்து இறங்கியிருக்கிறான். அதனுடைய அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்திங்கன்னா 1450 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. பெர்சிஸ்டன்ஸ் 6113 ஹை. 5008 கரண்ட் ப்ரைஸ். 16% ஹையிலேருந்து இறங்கியிருக்கான். அதனுடைய சப்போர்ட் லெவல் கூட 4150 அந்த ரேஞ்சில் தான் அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. டெக் மஹேந்திரா 1699 ஹை. 1409, 13%. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப டெக் மஹேந்திரா வந்து 13% தான் வந்து இறங்கியிருக்கிறான் ஹையிலேருந்து லோவுக்கு. அதனுடைய அடுத்த சப்போர்ட் லெவல் கூட 1209 அந்த ரேஞ்சில் தான் நியரஸ்டில் இருக்கான். ஓஎஃப்எஸ்எஸ் 9148ங்க. 8320 கரண்ட் ப்ரைஸ். 7% தான் இறங்கியிருக்கான். 8000 வந்து அவனுக்கு அடுத்த ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து 7% தான் இறங்கியிருக்கிறான். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி யூஎஸ் பேஸ் நியரஸ்ட் ஃபாரின் எம்என்சின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் பார்த்தா நம்ம இந்தியன் ஸ்டாக்கு, அதனால் வந்து டேரிஃப் அதிகமாக அதுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற சப்போர்ட் லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ரேஞ்சில் தான் வந்து சார்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் நிற்கிது. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுமா இல்லை என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த லெவலில் உடனே வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இன்னும் டைம் எடுத்துக்கும். நாளைக்கே இது நடக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ இப்போ நல்லா இறங்கியிருக்கான். இங்கேருந்து திரும்பி கொஞ்சோண்டு பவுன்ஸ் போல் மார்க்கெட்
நம்ம குளோபல் பாலிட்டிக்ஸ் நியூஸ் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து கூட மறுபடியும் அவன் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். சரி, ஓகே. அடுத்த என்ன செக்டார்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டோமொபைல் செக்டார் தாங்க. இந்த ஜூலை மந்த் கான்ட்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டர் தாங்க அதிகமாக இறங்கியிருக்கு ஆட்டோமொபைலில். 740 அவனுடைய ஹை. அவனுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 640, 11% வந்து இறங்கியிருக்கிறான் ஹையிலேருந்து. ஸோ அவனுக்கும் அடுத்த லெவல் சப்போர்ட் நிறுத்தினா 620 அந்த ரேஞ்சு தான் சார்ட் காட்டுது. மாருதி 12,860 ஹை, கரண்ட் லெவல் 12,225. மாருதி வந்து இந்த நியூஸுக்கு பெருசாக மாருதி அஃபெக்ட் ஆகலைங்க. அவன் 2% வந்து நியரஸ்ட் கம்மியாக தான் இறங்கி இருக்கிறான். மற்ற ஸ்டாக் மாதிரி மாருதி வந்து பெருசாக இறங்கலை. M&M 3,303 ஹை, 3,116 கரண்ட் ப்ரைஸ். அதுவும் கூட உங்களுக்கு 2% தான் இறங்கியிருக்கிறான், பெரிய லெவலில் இறங்கல. அதனுடைய அடுத்த லெவல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 2,935 அந்த ரேஞ்சில் இருக்குது. அசோக் லைலாண்ட், ஆமாங்க, அசோக் லைலாண்டு 127 ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் ஹைலேருந்து இறங்கி தான் இருக்கிறான். 127 ஹைலேருந்து 115, 8% மைனஸ். அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அந்த ரேஞ்ச் எடுத்திங்கன்னா 108 இந்த ரேஞ்ச் காட்டிகிட்டு இருக்கு. டிவிஎஸ் மோட்டார் 706 ஹைங்க, 630 கரண்ட் ப்ரைஸ். அதுவும் கூட உங்களுக்கு 9% ஹைலேருந்து இறங்கி தான் இருக்கான். 535 அந்த ரேஞ்சில் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இருக்குது. மதர்சன் 105 ஹை, 91 கரண்ட் ப்ரைஸ். 12% வந்து ஹைலேருந்து டவுன் ஆகிருக்கான். 88 அதனுடைய அடுத்த சப்போர்ட் லெவல் எடுத்திங்கனாக்கா 88. எக்ஸிட் இந்தியா இது பார்த்தீங்கன்னா 398 ஹை, 403 அதெல்லாம் அந்த ரேஞ்செல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ரொம்ப நாளாக. ஸோ 398 லாஸ்ட் மந்த் ஹையிலிருந்து 373, 3% டவுன் ஆகிருக்கான். பெரிய டவுன் எதுவும் இல்லைங்க, ரீசனபிளாக தான் இறங்கியிருக்கான். அதுக்கு கூட அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்திங்கன்னா 350, 55 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பாரத் ஃபோர்ஜ் 1336 ஹை, அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் 1102. இது 14% ஹைலேருந்து குறைஞ்சிருக்கான். இதனுடைய சப்போர்ட் லெவல்னு எடுத்திங்கன்னா 1080. ஸோ ஆட்டோமொபைல்லே பார்த்தீங்கன்னா அதிகமாக இறங்கின ஸ்டாக்னு எடுத்திங்கன்னா டாட்டா மோட்டர் தாங்க. ஆமாங்க, டாட்டா மோட்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே 1300 அந்த ரேஞ்ச் இருந்தால் நான் பார்க்குறப்போ அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருந்தோம். இன்றைக்கி 640 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நல்லா டவுன் ஆகிட்டான். சரி, ஓகே. அடுத்து அவன் ஏதாவது சப்போர்ட் எடுத்து மேலே எதுவும் போக வாய்ப்பு இருக்கா, ஏதாவது நியூஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாக்கா வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்த செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் தாங்க. கார்மெண்ட் ஸ்டாக்கு நம்ம இந்த டேரிஃப்னால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம திருப்பூர் அந்த மாதிரி சில கரூர், ஈரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் நம்பி தான் வந்து பிஸ்னஸ் ஒரு 80% நடந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 25% டேரிஃப் போட்டதுனால அது வந்து அவங்களுக்கு பெரிய எஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்களுடைய நியூ பையர்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்கல, நம்ம கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. நமக்கு பதிலாக அவங்க வந்து பங்களாதேஷ், கம்போடியா, வியட்நாம் இந்த மாதிரி ஏரியாவிலெல்லாம் வந்து அவங்க ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கிறதுனால வந்து இப்போது திருப்பூரோ அல்லது ஈரோடோ பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற முதலாளிகள்லாம் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஸோ இப்போது கார்மெண்ட்ஸில் எந்தெந்த ஸ்டாக் வந்து டேரிஃப்னால அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்க்கலாங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 50,590 ஹைங்க, 43,820 கரண்ட் ப்ரைஸ். 11% வந்து டவுன் ஆகிருக்கான் இந்த டேரிஃப் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம். அடுத்து அவனுடைய சப்போர்ட் லெவல்னு எடுத்திங்கன்னா 40,570. ட்ரெண்டு 6,258 ஹை, 505 கரண்ட் ப்ரைஸ். 20% ட்ரெண்ட் இறங்கியிருக்கான். அது ட்ரெண்டு தாங்க இதில் அதிகமாக இறங்கின ஸ்டாக்ஸ். ஸோ அடுத்து ட்ரெண்டுக்கும் கூட ஒரு அடுத்த சப்போர்ட் லெவல்னு எடுத்திங்கன்னா 4,500 அந்த ரேஞ்சில் தான் அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது. கேபிஆர் மில்ஸ் 1,257. ஆமாங்க, இந்த கேபிஆர் மில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் வந்து பேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் 975. அது கூட ஹைலேருந்து 14% டவுன் ஆகிருக்கான்.
அதுக்கும் கூட அடுத்த சப்போர்ட் லெவல் எடுத்தீங்கன்னா 860 இதுதான் வந்து அந்த ரேஞ்சில் சார்ட் காட்டுது. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் இந்த ஸ்டாக் 980 ஹை 685 கரண்ட் ப்ரைஸ். இதுவும் கூட நல்லா இறங்கியிருக்கா, 30% டவுன் ஹையில் இருந்து. அந்த ஸ்டாக்குக்கு அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ்னு எடுத்தீங்கன்னா 690 அந்த ரேஞ்சு. அடுத்தது ரூபா அண்ட் கம்பெனி 232 ஹை 199 கரண்ட் ப்ரைஸ், 9% டவுன் ஆயிருக்கான். இந்த ஸ்டாக்குக்கு அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ்னு எடுத்தீங்கன்னா 185. அடுத்து வேதாந்த் ஃபேஷன் இதனுடைய ஹை இந்த மந்த்லி ஹை எடுத்தீங்கன்னா 848ங்க. ஆனால் இதனுடைய 10 மந்த் ஹை எடுத்தீங்கன்னா 1512. அங்கிருந்தவன் இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் 724. ஸோ மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா இது 8% தான் இறங்கியிருக்கிறான். இதுக்கும் கூட அடுத்த சப்போர்ட் லெவல் எடுத்தீங்கன்னா 700 அந்த ரேஞ்சில் இருக்குது. வர்தமான் டெக்ஸ்ட் 540 ஹை 390 கரண்ட் ப்ரைஸ், 23% டவுன் ஆயிருக்கான். 361 அடுத்த சப்போர்ட் லெவல். வெல்ஸ்பன் 149 ரூபா ஹை 111 லோ, 19% வந்து ஹையிலேருந்து டவுன் ஆயிருக்கான். இதுக்கும் 104 வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அரவிந்த் மில்ஸ் 356 ஹைங்க, அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் 320. இந்த ஸ்டாக்கும் கூட 16% டவுன் ஆகி தான் இருக்கான் ஹையில் இருந்து. இதற்கு 296 அடுத்த சப்போர்ட் லெவல். ரேமண்ட் 783 ரூபா ஹை லோ கரண்ட் ப்ரைஸ் நேரத்தில் 613, 15% மைனஸ் ஹையிலேருந்து குறைஞ்சிருக்கான். இதுக்கு 575 அடுத்த சப்போர்ட் லெவல். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த பெரிய தலையிலலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. ஆமாங்க, ரிலையன்ஸ் வந்து ரிலையன்ஸ் 1551 ஹையிலிருந்து கரண்ட் ப்ரைஸ் 1365, 9% வந்து ஹையிலேருந்து டவுன் ஆயிருக்கான். இதுக்கு கூட அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் ஒன்று எடுத்தீங்கன்னா 1120 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2037 1965, 3% டவுன் ஆயிருக்கான். 1910 ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. ஐசிஐசி பேங்க் 1500 ஹை 1429 கரண்ட் ப்ரைஸ், 5% டவுன் ஹையில இருந்து. 1390 ஒரு ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கு. கொட்டாக் பேங்க் 2242, 10% வந்து ஹையில இருந்து டவுன் ஆயிருக்கான். 1890 ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. ஆமாங்க, பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் தான் கொஞ்சம் 10% டவுன் ஆயிருக்கான். அதானி அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்டைன்மெண்ட் இந்த ஸ்டாக் 2654 ஹை 2165 கரண்ட் ப்ரைஸில் இருக்கான். 18% டவுன் ஆயிருக்கான். அதானிலே அதானி என்டர்டைன்மெண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கான். இதுக்கு சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்தீங்கன்னா 2120 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. அதானி போர்ட் 1474 ஹை கரண்ட் ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா 1315, 10% வந்து ஹையில இருந்து டவுன் ஆயிருக்கான். இதற்கும் சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்தீங்கன்னா 1242. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நிஃப்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா 24337 அந்த ரேஞ்ச் ஒரு லோ. சரிங்களா? இது வந்து வீக்லி ஸ்டாக். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது வீக்லி சார்ட்டுங்க. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வாரமாக கண்டினியூவாக வந்து நிஃப்டி இறங்கிட்டு தான் இருக்கான். இப்போ 27300 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. பட் அதையும் உடச்சி தான் க்ளோஸ் ஆகிருக்கிறான். அதையும் உடச்சிட்டுனாக்கா அடுத்த லெவல்ஸ் எடுத்தினாக்கா 24000 ஒரு சப்போர்ட் இருக்குது, 150 அந்த ரேஞ்சில். அங்கேயும் அவன் நிற்கலைனாக்கா உங்களுக்கு 23870 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மண்டே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து குளோபல் நியூஸில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ட்ரம்ப் தான் டெய்லி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, அதனால் எந்த அளவுக்கு நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மண்டே பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்செலாம் இருக்கான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 55000 அந்த ரேஞ்சில் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 54500 அந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுவும்
சப்போர்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகிறானா இல்லை நியூஸ் ஆகணும் வேறு மாதிரி ஏதாவது கொண்டு போகுதா அப்படிங்கிறத நம்ம மண்டே பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ டு வாட்ச் ஆல். தேங்க்யூ ஃபார் ஆல்.